Provisions for disqualification for member of parliament and state legislatures. என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் வேணும் எம்பி ஆகிறதுக்கும் எம்எல்ஏ ஆகிறதுக்கும் அப்படின்னு இதுக்கு முன்ன கிளாஸ்ல பார்த்தோம். இதுல எந்தெந்த வகையிலலாம் அவங்க டிஸ்குவாலிஃபை ஆகுறாங்கன்னு பார்க்குறோம். கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிக்கல் 102 அண்ட் ஆர்டிக்கல் 191 இது வந்து டிஸ்குவாலிஃபிகேஷனை பத்தி பேசுது. இப்போ பார்லிமெண்ட்ல இருக்கவங்களுடைய டிஸ்குவாலிஃபிகேஷன் பத்தி பேசுறது ஆர்டிக்கல் 102 102. எம்எல்ஏவோட டிஸ்குவாலிஃபிகேஷனை பத்தி பேசுறது 191. இது கான்ஸ்டிடியூஷன்ல சொல்றாங்க. இதுல என்ன அப்படின்னா, முதல்ல ஹோல்டிங் அன் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். என்னன்னா, நாம வந்து ஒரு ஆஃபீஸ்ல இருக்கோம், அதனால நமக்கு லாபம் கிடைக்குது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை சேர்ந்ததா அது இருக்குது அப்படின்னா அது வந்து டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கான ஒரு காரணம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு எம்பி இருக்காரு, அவர் வந்து கவர்மெண்ட்ல ஒரு சேலரிடு பொசிஷன்ல இருக்கிறாருன்னா அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணலாம்னு சொல்றாங்க. அடுத்தது அன்சவுண்ட் மைண்ட். ஒருத்தர் வந்து மென்டலி அன்ஃபிட்டா இருக்கிறார் அப்படின்னா அவரால் தொடர்ந்து எம்பியாவோ எம்எல்ஏவோ இருக்க முடியாது, அவர் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவார். அடுத்தது அன்டிஸ்சார்ஜ்டு இன்சால்வெண்ட். இன்சால்வெண்ட் அப்படின்னா ஒருத்தர் அதிகப்படியான கடன் வாங்கி கடனை கூட திருப்பி செலுத்த முடியாத நிலையில ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவருடைய பதவி பறிப்போயிடும். அவங்க தான் இன்சால்வெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவருக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன் இருக்குது, ஒரு பொருளாதார கடமை இருக்குது, இவங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு. அதுவே இல்லாததுனால தான் நான் திவால் ஆயிட்டேன்னு சொல்லி கோர்ட்டே ஒருத்தவங்களை அறிவிக்கிறாங்க. அப்படி அறிவிக்கிறாங்கன்னா அவங்களால தொடர்ந்து எம்எல்ஏவோ எம்பியாவோ இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா நான் சிட்டிசன்ஷிப் ஆர் அலிஜென்ஸ் டு எ ஃபாரின் ஸ்டேட். நான் சிட்டிசன்ஷிப் அப்படின்னா என்னன்னா, ஒருத்தர் எம்எல்ஏவா இருக்காரு இல்ல எம்பியா இருக்காரு, அவர் வேணும்னே கனடா நாட்டோட சிட்டிசன்ஷிப்பை வாங்கிக்கிறாரு, இல்ல யூஎஸோட சிட்டிசன்ஷிப்பை வாங்கிக்கிறாரு. அப்படி வாலண்டியரா அவர் அக்யூர் பண்ணாலோ இல்ல இந்தியன் சிட்டிசனா இல்லாம வேற ஒரு நாட்டோட சிட்டிசனா இருந்தாலோ அவரால் எம்எல்ஏவோ எம்பியோ ஆக முடியாது. அவர் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் ஒருவேளை வேற நாட்டோட சிட்டிசன் வாங்கினாலும் இந்தியன் சிட்டிசனா இல்லைன்னா அவரோட பதவி பறி போயிடும், அதுவும் டிஸ்குவாலிஃபைன்னு சொல்றாங்க. அடுத்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பை லா. பார்லிமெண்ட் ஏதாவது ஒரு சட்டம் போடுவாங்க, நீங்க இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து உறுப்பினராக இருக்க முடியாது, எம்எல்ஏவோ எம்பியாவோ இருக்க முடியாது அப்படின்னு. என்ன பண்ணா அப்படின்னா, ஒரு குற்ற தண்டனை, ஒரு தண்டனை வாங்குறாங்க, ஒரு குற்றம் பண்ணிட்டாங்க, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் தண்டனை வாங்குறவங்க வந்து கண்டிப்பா எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு சொல்லி பேன் பண்றாங்கன்னா, நீங்க அந்த பேன் பண்ண தண்டனையை வந்து நீங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணி ஃபியூச்சர்ல வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட எம்எல்ஏ பதவியோ எம்பி பதவியோ பறி போயிடும். ஒரு ரேப்பு இல்ல ஒரு கிரிமினல் அஃபென்ஸ், ஒரு கரப்ட் பிராக்டிசஸ்ல ஈடுபட்டிருந்தீங்கன்னா உங்களோட பதவி பறி போயிடும்ன்றாங்க. இது இல்லாம ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்றது என்னன்னா, அடுத்து நம்ம அதை தான் தெளிவா பார்க்க போறோம். கட்சி தாவல் தடை சட்டம், இதை தான் ஆன்டி டிஃபெக்ஷன் லான்னு சொல்றாங்க. இது கான்ஸ்டிடியூஷன்ல 10th ஷெட்யூல்ல இருக்குது. ஒருத்தர் ஒரு கட்சியில நின்று ஜெயிச்சிடுறாரு, ஜெயிச்ச உடனே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இன்னொரு கட்சி 10 கோடி ரூபாய் பணம் கொடுத்தா அந்த கட்சிக்கு தாவிடுவார், இன்னொரு கட்சி 20 கோடி கொடுத்தா மற்ற கட்சிக்கு தாவிடுவார். எந்த கட்சியில ஜெயிச்சாரோ அந்த கட்சியை 30 கோடி கொடுக்குறேன் திரும்பி வானா திருப்பி வந்துருவாரு. அப்போ இங்க இருக்கிறது அங்க போறது, இங்க வர்றது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ராஜீவ்காந்தி பீரியட்ல என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு வந்து நாம தடை போடணும் அப்படின்னு கட்சி தாவல் தடை சட்டத்தை இயற்றுறாங்க. இதன் மூலமா ஒருத்தர் ஒரு சின்னத்துல நின்று ஜெயிக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா அவர் அந்த கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், அந்த கட்சியை தாண்டி வேற எந்த கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்றாரு அப்படின்னா அவருடைய பதவி பறி போயிடும்னு சொல்றாங்க. அது என்னன்னு ரொம்ப தெளிவா பார்க்கலாம் வாங்க. கட்சி தாவல் தடை சட்டம், இதை தான் இங்கிலீஷ்ல ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு சொல்றாங்க. இது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல 10th ஷெட்யூல்ல வச்சிருக்காங்க. இது 1985ல 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா கொண்டு வந்திருக்காங்க. அதன் பிறகு இதை ஒரு அமெண்டும் பண்ணியிருக்காங்க. 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை ஒரு சில திருத்தங்கள் இதுக்கு பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னலாம் பண்ணா ஒருத்தரோட எம்எல்ஏ எம்பி பதவி பறி போகும் அப்படின்னு ஒரு காம்ப்ரஹென்சிவ் லிஸ்ட் இருக்கு. என்னென்னு சொல்றேன் கேளுங்க. ஒருத்தர் எம்பியாவோ எம்எல்ஏவாகவோ ஒரு கட்சியில நின்று அந்த கட்சியோட சின்னத்தை பயன்படுத்தி அந்த சின்னத்தின் செல்வாக்குனால இவர் ஜெயிக்கிறாரு அப்படின்னா
அவர் இந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் அந்த கட்சிக்கும் அந்த எந்த சின்னத்துல நின்று ஜெயிச்சாரோ அந்த சின்னம் பெற்ற கட்சிக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கணும். அப்படி இல்லாம நான் வேற கட்சிக்கு மாறுறேன்னு இவர் மாறினார்னா இவருடைய எம்எல்ஏ பதவி, எம்பி பதவி பறி போகும். எனக்கு இந்த கட்சியே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது, வேற கட்சிக்கு நான் மாறுறேன்னு சொல்லக்கூடாது. ரெண்டுத்துல எது பண்ணாலுமே பதவி பறி போயிடும். இப்போ சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் கொடுக்கறாங்கன்னா அந்த சட்டமன்றத்துல இவங்க கட்சிக்குன்னு ஒரு தலைவர் இருப்பாரு. அவர் என்ன சொல்றாரோ அவருடைய வழிகாட்டுதல் படிதான் இவங்க செயல்படணும். இதுல யாராவது ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ அந்த வழிகாட்டுதலுக்கு அகைன்ஸ்டா செயல்படுறாங்க அப்படின்னா அவங்க பதவி பறி போயிடும். இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு யாருன்னா, இப்போ சமீபத்துல தமிழ்நாட்டுல விஜயதாரணி எம்எல்ஏ காங்கிரஸ்ல இருந்து காங்கிரஸுடைய பேச்சை கேட்காம காங்கிரஸுடைய கட்சி சின்னத்துல நின்று ஜெயிச்சு அவங்க கட்சி ஆட்கள் சொல்றதை தாண்டி வேற ஒண்ணு செயல்பட்டாங்க. அப்படி செயல்பட்டதுனால, வேற கட்சிக்கு ஆதரவா செயல்பட்டதுனால அவங்கள ஆன்டி டிஃபெக்ஷன் லா மூலமா தூக்கிட்டாங்க. சரியா? அடுத்தது, ஒருத்தர் எந்த கட்சியும் சாராம சுயேட்சையா நிக்கிறாரு. சுயேட்சையா அவரே ஒரு சின்னம் வாங்கி அவரே நின்று அவருடைய செல்வாக்குனால ஜெயிக்கிறாரு. அவர் வேற எந்த கட்சியிலையுமே போய் சேரக்கூடவே கூடாது. அவர் எம்பியா இருந்தாலும் சரி, எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, எந்த கட்சியிலையும் இவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் போய் சேரக்கூடாது. அப்படி சேர்ந்தார் அப்படின்னா இவருடைய எம்பி பதவி, எம்எல்ஏ பதவி பறி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, ராஜ்யசபால ஒரு சில மெம்பர்ஸை நாமினேட் பண்ணலாம். அவங்க சோசியல் சர்வீஸ் இல்ல ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் கூட நாமினேட் பண்ணாங்க. சச்சின் டெண்டுல்கர் இந்த மாதிரி ஒரு சிலரை நாமினேட் பண்ணுவாங்க. ஆர்ட்ஸ், லிட்ரேச்சர், சோசியல் சர்வீஸ் இதெல்லாம். இந்த மாதிரி நாமினேட் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் ராஜ்யசபாலையும் நாமினேட் பண்ணுவாங்க, ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மேலவை அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கும் நாமினேட் பண்ணுவாங்க. அப்படி நாமினேட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க தனியா தான் இருக்கணும். அவங்க வேற எந்த கட்சியிலையும் போய் சேரவே கூடாது. ஆனா இவங்களுக்கு மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன் என்னன்னா 6 மாசம் டைம். இந்த 6 மாசத்துக்குள்ளார நாமினேட் பண்ண மெம்பர் அவருக்கு பிடிச்ச கட்சியில போய் சேர்ந்துக்கலாம். அந்த 6 மாசத்தை தாண்டிடுச்சு அப்படின்னா அவர் வேற எதுலையும் சேர முடியாது. 6 மாசத்துக்குள்ளார எந்த கட்சியில வேணாலும் சேர்ந்துக்கலாம், வேலிடு. 6 மாசத்துக்கு அப்புறம் நான் ஏதாவது ஒரு கட்சியில சேர்றேன்னு போய் சேர்ந்தாங்கன்னா அவருடைய பதவியும் பறி போயிடும் சொல்றாங்க. அடுத்தது, ஒருத்தர் போனா மட்டும்தான் பதவி பறி போகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கட்சியில 100 எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க, அதுல ஒருத்தர் போனா மட்டும்தான் அந்த ஒருத்தரோட பதவி பறி போகும். இதுவே ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் நான் போறேன்னு சொல்லி போறாங்க, எம்எல்ஏவா இருக்கட்டும் எம்பியா இருக்கட்டும், 2/3 மெம்பர்ஸ் 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதுல 70 பேரு நாங்க வேற கட்சிக்கு போறோம், வேற கட்சி கூட போறதோ இல்ல வேற கட்சி கூட மெர்ஜ் ஆகிறதோ பண்றாங்க அப்படின்னா அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது. ஒருத்தர் போனா பணத்துக்காக போறாங்கன்னு ஆசைப்பட்டு அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். ஆனா 100 பேர் போறாங்கன்னு சொல்லும் போது ஏதோ ஒரு உண்மையான ஒரு ஜென்யூனான ரீசன் இருக்கிறதுனாலதான் இவங்க போறாங்கன்னு கன்சிடர் பண்ணணும். அப்போ 2/3 போறாங்கன்னா இவங்கள ஒண்ணுமே நம்ம பண்ணக்கூடாது, இவங்களை டிஸ்குவாலிஃபையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா, ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் அப்படின்னா சபாநாயகர். அது ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருக்கலாம், இல்ல லோக்சபாவோட ஸ்பீக்கரா இருக்கலாம், இல்ல ராஜ்யசபாவோட ஸ்பீக்கரா இருக்கலாம். ராஜ்யசபாவா இருந்தா அவங்களுக்கு பேரு ஸ்பீக்கர் கிடையாது, அவங்களோட பேரு சேர்மேன், டெபுட்டி சேர்மேன் நம்ம சொல்லணும். சரியா? இப்போ அந்த ராஜ்யசபால இருக்கக்கூடிய நடுவுல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களதான் சொல்றேன் சேர்மேன். லோக்சபால இருக்கிறவங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கிறவங்க, இந்த சபாநாயகர்கள், இவங்களும் ஒரு மெம்பர் தான், ஏதாவது ஒரு கட்சியில நின்று ஜெயிச்சவங்க தான். நம்மள யாராவது ஒருத்தர் சபாநாயகரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒருமித்த கருத்தோட யாரோ ஒருத்தரை சபாநாயகரா உட்கார வைக்கிறாங்க. அப்போ நம்ம வேற ஒரு கட்சிய போய் சேர்ந்தாலோ இல்ல கட்சி சொல்றதை கேட்காம செயல்பட்டாலோ நம்மளோட பதவி பறி போயிடும் அப்படின்னு சொல்றதுதான் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. இவங்களுக்கு மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. என்னன்னா, யாரு சபாநாயகரா இருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா கட்சியினோட தொடர்பை துண்டிக்கணும். கட்சி கிட்ட இருந்து எந்த விதமான டைரக்ஷன்ஸையும் அவர் கேட்க கூடாது. மத்த எல்லாருமே கட்சி சொல்ற டைரக்ஷன் தான் கேட்கணும். ஆனா சபாநாயகரா இருக்கிறவங்க அவங்க கட்சி சொல்ற மாதிரியான எந்த டைரக்ஷன்ஸும் கேட்க கூடாது, இண்டிபெண்டா செயல்படணும். இவங்களுக்கு மட்டும் இது ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. சரியா?
அடுத்தது சபாநாயகர் மேலேயே ஒரு பிரச்சனை வருது. இப்போ மற்ற மெம்பர்ஸ் மேல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை யார் பேசி சரி பண்ணுவோம்னா சபாநாயகர் பேசி சரி பண்ணுவாரு. இவங்க உண்மையாவே ஆன்டி டிஃபெக்ஷன் லா படி தண்டிக்கப்படக்கூடியவங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ சபாநாயகர் மேலேயே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்குன்னு தனியா ஒரு ஆளை நியமிப்பாங்க. நியமிச்சு அவர் சபாநாயகரா இருப்பாரு. இந்த புதுசா வந்த சபாநாயகர் இதுக்கு முன்னாடி இருந்த சபாநாயகர் மற்ற கட்சியோட தொடர்புல இருக்கிறாரா இல்லையான்னு பார்த்து சரி பார்க்கறாங்க. அப்படி இருந்தாங்க அப்படின்னா இப்போ புதுசா ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவர் இவர் மீது நடவடிக்கை எடுப்பாங்க. அவர் சொல்ற முடிவே இறுதியானது. ஆனா மற்ற மெம்பர்ஸுக்கு எல்லாம் ஏதாவது தப்பு பண்றாங்கன்னா சபாநாயகர் சொல்ற முடிவே இறுதியானது. சபாநாயகரே ஏதாவது தப்பு பண்றாரு, ஆன்டி டிஃபெக்ஷன் லால ஏதாவது தப்பு பண்றாருன்னா புதுசா ஒரு ஆளை சபாநாயகரா போட்டு தண்டிப்பாங்க இவரை. சரியா? இதுக்கு கோர்ட்டுக்கு எல்லாம் போக மாட்டாங்க, இவங்களே ஒருத்தர சபாநாயகரா போடுவாங்க. இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா பாராளுமன்றத்துல சட்டமா இயற்றிய உடனேயே ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சபாநாயகர்களும், லோக்சபால இருக்கக்கூடியவர்களும், ராஜ்யசபால இருக்கக்கூடியவர்களும், அந்த சென்டர் ஆஃப் த பொசிஷன்ல இருக்கிறவங்க இவங்களா ஒரு ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணி அங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸுக்கு அனுப்பணும். எப்ப இந்த மாதிரி ஒரு ஆன்டி டிஃபெக்ஷன் லான்னு ஒண்ணு வந்திருக்கு, நாம நமக்குன்னு ஒரு ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணிக்குவோம். நான் ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டேன், இதை மற்ற மெம்பர்ஸுக்கு ஏதாவது இதுல மாடிஃபை பண்ணுமா அப்படின்னா மாடிஃபை பண்ணுங்க, இல்ல அப்ரூவ் பண்ணணுமா அப்ரூவ் பண்ணுங்க, இல்ல டிஸ்அப்ரூவல் பண்ணுமா டிஸ்அப்ரூவல் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்கணும். எல்லா மெம்பர்ஸும் அதை படிச்சு பார்த்துட்டு சபாநாயகர் கரெக்டா தான் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா கையெழுத்து போடுங்க, மாடிஃபிகேஷன் பண்ணுங்க. மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஓகேன்னு கையெழுத்து போட்டாங்க அப்படின்னா இதுதான் ரூல்ஸ் அந்த அவைக்கு. அப்படி இருக்கும் பொழுது ரூல்ஸ் என்னன்னு எல்லா ஆட்களுக்கும் எல்லா மெம்பர்ஸ்க்கும் தெரியும். அந்த ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே இவங்க அந்த ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஏதாவது நடக்கிறாங்க அப்படின்னா சபாநாயகர் இவங்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம். அப்படி பண்றது இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகையை இவங்களே மீறுற மாதிரி, பிரீச் ஆஃப் பிரிவிலேஜ், இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகையை இவங்களே மீறுற மாதிரி கருதிட்டு இவங்க மீது நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சபாநாயகரோ சேர்மேனோ எடுப்பாரு. சரியா? நான் மேல சொன்ன ஏதாவது ஒரு காரணங்களால யாராவது ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க அப்படின்னா இப்போ 5 வருஷம் டென்யூர், 5 வருஷம் டென்யூர்ல அவங்க ஃபர்ஸ்ட் இயர்லயே டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க. அடுத்த 4 வருஷத்துக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கக்கூடிய எந்த விதமான பதவிகளையும் அவங்க வகிக்க கூடாது. அதாவது ரெமுனரேட்டிவ் பொலிட்டிக்கல் போஸ்ட்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோ இல்ல கவர்மெண்ட் ஆஃப் எனி ஸ்டேட், தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, காஷ்மீர், எதுவா வேணாலும் இருக்கலாம், அவங்க கிட்ட சம்பளம் வாங்குற மாதிரி எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனி கவர்மெண்ட் கம்பெனி அதுல கூட வேலை செய்யக்கூடாது. கவர்மெண்டோட ஷேர் 50% இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி கம்பெனில கூட இவங்க வேலை செய்ய தடை செய்யப்பட்டிருக்காங்க. எந்த நாள் வரைக்கும் செய்யக்கூடாதுன்னா அந்த 4 வருஷம், அதாவது அவங்க வெற்றி பெற்ற டென்யூர் முடிகிற வரைக்கும் செய்யக்கூடாது. அப்படி இல்லைன்னா அவங்க திரும்பவும் ஏதாவது எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சாதான் உண்டு. ஜெயிக்கிற வரைக்கும் வேற எந்த வேலையும் எதுவும் பார்க்கக்கூடாது கவர்மெண்ட் சம்பந்தமா. இவ்வளோ நேரம் நான் சொன்ன எல்லா டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸும் எதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆன்டி டிஃபெக்ஷன் லாவும் கான்ஸ்டிடியூஷன்ல தான் இருக்கு. இப்போ கான்ஸ்டிடியூஷனை தாண்டி இந்த ஆர்பிஏ ஆக்ட் 1951ல சில டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ்க்கான கிரவுண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆக்ட் 1951ல சாப்டர் 3 அதுல பார்ட் 2ல சொல்லியிருக்காங்க ஒரு 8 டிஃப்ரெண்ட் கிரவுண்ட்ஸ். என்னென்ன அப்படின்னா செக்ஷன் 8(1)ல முதல்ல சொல்லியிருக்காங்க, நான் எந்தெந்த கிரைம் எல்லாம் கீழே சொல்லிக்கிட்டே வர்றனோ இந்த கிரைம்ல ஒருத்தர் ஈடுபட்டார் அப்படின்னா அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க, அவர் எம்எல்ஏவாகவோ எம்பியாகவோ இருக்க முடியாது. சரியா? முதல்ல ஐபிசில, இப்போ ஐபிசி அப்படின்றத பிஎன்எஸ் மாத்திட்டாங்க. நீங்க பிஎன்எஸ்க்கான செக்ஷன் தான் இதுக்கு வரும், ஆனா கான்செப்ட் சேம் தான். என்ன சொல்றாங்க, அதாவது ஹேட்ரட் பிட்வீன் குரூப்ஸ் கிரியேட் பண்ணக்கூடாது. ஒரு ரிலிஜியனுக்கு மத்தியிலையோ ரேஸுக்கு மத்தியிலையோ இல்ல 2 மொழி பேசுறவங்களுக்கு மத்தியிலையோ விரோதம் விளைவிக்கிற மாதிரி பேசக்கூடாது. அது ஐபிசில செக்ஷன் 153A இருந்தது.
பிஎன்எஸ்ல என்ன செக்ஷன் வருதோ அதை எழுதிக்கலாம். ஆனா கான்செப்ட் சேம் தான், செக்ஷன் மட்டும் நம்பர் மட்டும் மாறி இருக்கு. அடுத்ததா பிரைபரி, செக்ஷன் 171E. இது ஐபிசில என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓட்டருக்கு பணம் கொடுக்கறது, வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது இல்லாம வாக்காளர்களுக்கு ப்ரெஷர் பண்ணக்கூடாது, அவங்கள மேனிப்புலேட் பண்ணக்கூடாது, அவங்கள வந்து த்ரெட்டன் பண்ணக்கூடாது, ஓட்டு போடலன்னா அவ்வளவுதான், உன்னை அடிச்சிருவேன் வெட்டிடுவேன்லாம் தொந்தரவு பண்ணக்கூடாது. அதே போல யாராவது ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ ரேப் கேசஸ்ல இன்வால்வ் ஆகுறாங்க, கேங் ரேப்பா இருக்கலாம், இல்ல அவர் மட்டும் பண்ணக்கூடிய ரேப்பா இருக்கலாம், இதுல இந்த மாதிரி கிரைம்ல இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா அவர் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாரு. க்ரூயல்டி டு உமன், அவருடைய மனைவிய கொடுமைப்படுத்துறது, இல்ல வேற யாரையாவது கொடுமைப்படுத்துறது, அவங்க மனைவிய டவுரி ஹராஸ்மெண்ட் பண்றது வரதட்சணைக்காக, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாலும் அவங்களுடைய பதவி பறி போயிடும். இது மட்டும் இல்லாம கம்யூனல் ஹேட்ரட், ஒரு மதத்தை பற்றி இழிவா பேசுறது, ஒரு ஜாதியை பத்தி இழிவா பேசுறதும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஐபிசில சொல்றாங்க. அடுத்தது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955 என்ன சொல்றாங்கன்னா, எஸ்சி எஸ்டி இருக்காங்க, அவங்கள வந்து இந்த குளத்துல தண்ணி எடுக்க கூடாது, இந்த கடையில முடி வெட்டக்கூடாது, கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு மறுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் அன்டச்சபிலிட்டி அவங்க ஃபாலோ பண்றாங்க, பிராக்டிஸ் பண்றாருன்னா அவருடைய பதவி ஆட்டோமேட்டிக்கா பறி போயிடும். அடுத்ததா ஸ்மக்லிங் கஸ்டம்ஸ் ஆக்ட் 1962. பையன் ரொம்ப நல்ல பையன்தான், என்ன ஒண்ணு கெஞ்சா மட்டும் போடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஹிபிட்டடான கூட்ஸை இம்போர்ட் பண்ணாலோ எக்ஸ்போர்ட் பண்ணாலோ அது வந்து குற்றம்னு சொல்றாங்க. கஸ்டம்ஸ் ஆக்ட் 1962ல செக்ஷன் 11ல அது பண்றாங்க அப்படின்னாலும் அவருடைய பதவி பறி போயிடும், டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாரு. இது இல்லாம அன்லாஃபுல் அசோசியேஷன், அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1967. இதுல என்ன சொல்றாங்கன்னா, அன்லாஃபுல்லா ஒரு இடத்துல சேர்றாங்க, சட்டத்துக்கு மீறி ஒரு டீலிங் பேசுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கன்னா அவங்களுடைய பதவி பறி போயிடும். உதாரணத்துக்கு ஒரு டெரரிஸ்ட் குரூப் கூடயோ ஒரு ஆர்கனைஸ்டு கிரிமினல் குரூப் கூடயோ இவங்க வந்து வச்சிருக்க கூடாது தொடர்பு. அடுத்ததா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் 1973. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வர்ற கரன்சில இல்லீகலான முறையில பணம் சம்பாரிச்சு அதை வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்றது, இந்த மாதிரி ஆக்ட்ல மாட்டினாலும் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாரு. அடுத்து நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட், என்டிபிஎஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இதுல வந்து ஒரு கஞ்சாவோ இல்ல ஏதாவது ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்றதோ இல்ல சேல் பண்றதோ இல்ல டிரான்ஸ்போர்ட் பண்றதோ பண்ணா அவருடைய பதவி பறி போயிடும். இது இல்லாம என்ன சொல்றாங்கன்னா டெரரிஸ்ட் அண்ட் டிஸ்ரப்ஷன் ஆக்ட், தடா, அதுக்கப்புறம் ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆக்ட் 1988. கோயிலோ மாஸ்கோலையோ தேவையில்லாம அரசியல் பிரச்சாரம் பண்றது, அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க கூடிய வகையில நடந்துக்கிறது, இந்த மாதிரிலாம் ஏதாவது மிஸ்யூஸ் பண்றாங்க அந்த இடத்த அப்படின்னா அவருடைய பதவி பறி போயிடும். டெரரிஸ்ட் ஆக்ட், தடா, இதுல ஈடுபட்டாலும் அவருடைய பதவி பறி போயிடும். இப்போ வந்து தடா பொடா இது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஊஆப்பான்னு கொண்டு வந்திருக்காங்க, அன்லாஃபுல் அட்ராசிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி, அதையும் நம்ம பார்ப்போம். சரியா? அடுத்து அஃபென்சஸ் அண்டர் ஆர்பிஏ, இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல ஏதாவது ஒரு சில அஃபென்சஸ் இவங்க பண்றாங்க அப்படின்னா என்ன அஃபென்ஸ், அதாவது எலெக்ஷன் டைம்ல இவங்க ஏதாவது ஒரு குற்றம் பண்றாங்க அப்படின்னாலோ, ஒரு கம்யூனல் டென்ஷன்ஸை வளர்க்குறாங்க அப்படின்னாலோ, நம்ம ஹிந்துக்களுக்கு ஓட்டு போடுங்க, இஸ்லாமியர்கள் நீங்கெல்லாம் நம்மளுக்கு ஓட்டு போடுங்க, கிறிஸ்துவர்கள் நாமெல்லாம் ஒன்னா இருக்கணும்னு சொல்லி சொசைட்டியை போலரைஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பூத் கேப்சரிங், செக்ஷன் 135A, ஒரு பூத்தை வந்து மொத்தமா கேப்சர் பண்ணிக்கிட்டு இந்த போடுற ஓட்டெல்லாம் எனக்கு தான் சொந்தம்னு பண்ணக்கூடாது. நாமினேஷன் பேப்பர் இருக்கு அப்படின்னா அதை வந்து கிழிக்கிறதோ அதை டிஸ்ட்ராய் பண்றதோ பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்து பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் 1991. என்னன்னா கன்வெர்ட்டிங் எ மாஸ்க் இன்டு எ டெம்பிள், ஒரு வழிபாட்டு தலத்தை அரசியலுக்காக இன்னொரு வழிபாட்டு தலமா மாத்துறது, இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னா அது ரொம்ப தப்புன்னு சொல்றாங்க. ஒரு மசூதியை இடிச்சிட்டு கோயில் கட்டுறதோ, கோயிலை இடிச்சிட்டு மசூதியை கட்டுறதோ பண்ணக்கூடாது, அப்படி பண்ணா அவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்கன்றாங்க. இன்சல்டிங் நேஷனல் சிம்பிள்ஸ், ஒரு நேஷனல் பிளாகா இருக்கலாம், ஒரு நேஷனல் ஆந்தமா இருக்கலாம், அதை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற வகையில இவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய பதவி பறி போயிடும். சதி,
சதி அப்படின்னா உடன்கட்டை ஏறுதல். கணவன் இறந்த உடனே அந்த நெருப்புலயே உயிரோட இருக்கக்கூடிய பெண்ணும் உளுந்துடணும். இதை யாராவது இப்ப பிராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னா, இல்ல அப்படி பிராக்டிஸ் பண்றவரை இவர் குளோரிஃபை பண்ணி பேசுறாரு அப்படின்னா இவருடைய பதவி பறி போயிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவர் அந்த இடத்துல இல்லை. ஆனா சதி எல்லாம் சூப்பரான ஒரு சிஸ்டம் அப்படின்னு அதை குளோரிஃபை பண்ணி பேசினாலே இவரோட பதவி பறி போயிடும்ன்றாங்க. கரப்ஷன் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட். இவர் ஏதாவது ஒரு கரப்ஷன்ல ஈடுபடுறார் அப்படின்னாலும் இவருடைய பதவி பறி போயிடும். இது இல்லாம வேற ஏதாவது டெரரிசம் ஆக்ட்ல ஈடுபட்டாலும் இவருடைய பதவி பறி போயிடும்னு சொல்றாங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த எதுலையாவது ஒரு விஷயத்துல மாட்டி ஒருத்தர் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாரு. அவருக்கு கோர்ட் வெறும் ஃபைன் மட்டும்தான் போடுறாங்க அப்படின்னா அடுத்த 6 வருஷத்துக்கு அவர் எலெக்ஷன்ல நிக்க கூடாது. சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஒருத்தர் மாட்டி இன்னைக்கு அவருக்கு ஃபைன் போடுறாங்க அப்படின்னா அடுத்த 6 வருஷத்துக்கு அவர் எலெக்ஷன்ல நிக்க கூடாது. இதுவே ஒருவேளை இம்ப்ரிசன்மெண்ட், சிறைக்கு போறார் அப்படின்னா அவர் சிறைக்கு போனதுல இருந்து என்னைக்கு வெளிவர்றாரோ வெளியே வர்ற டேட்ல இருந்து அடுத்த 6 வருஷத்துக்கு எலெக்ஷன்ல நிக்க கூடாது. ஒருவேளை ஜெயலலிதா உயிரோட இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தண்டனை பொருந்தும். அவங்க சிறைக்கு போயிட்டு என்னைக்கு வெளியே வர்றாங்களோ அன்னையில இருந்து அடுத்த 6 வருஷத்துக்கு எந்த விதமான எலெக்ஷன்லயும் போட்டியிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் டிஸ்குவாலிஃபிகேஷன் பேஸ்டு ஆன் கன்விக்ஷன். செக்ஷன் 8ல சொல்றது இதுதான். செக்ஷன் 8ல என்னென்னலாம் விஷயத்துல மாட்டுறாங்களோ அவங்க 6 வருஷத்துக்கு நிக்க கூடாது. சரியா? சரி. செக்ஷன் 8(2)ல என்ன சொல்றாங்கன்னா, ஹோர்டிங் ஆர் ப்ராஃபிட்டரிங், உணவுப் பொருளை பதுக்கிறது, இல்ல அதுல கலப்படம் ஏற்படுத்துறது, இல்ல டவ்ரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டி 6 மாசம் தண்டனை அவர் கோர்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அவர் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாரு. செக்ஷன் 8(3)ல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது செக்ஷன் 8(1) நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அது அடுத்ததா செக்ஷன் 8(3). 8(1)ல ஒரு எக்ஸாஸ்டிவ் லிஸ்டே கொடுத்திருக்காங்க. அந்த லிஸ்ட்ல மாட்டி இம்ப்ரிசன்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்தாலோ இல்ல ஃபைன் கொடுத்தா கூட அவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. 8(1) அது. 8(2)ல என்ன சொல்றாங்க, ஹோர்டிங், அடல்ட்ரேஷன், டவுரி, இதுல மாட்டி 6 மாசம் தண்டனைன்னு கொடுத்தா அவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்கன்னு சொல்றாங்க. இதை தவிர 8(3)ல என்ன சொல்றாங்கன்னா, மேல் சொன்ன தண்டனையை தவிர வேற ஏதாவது ஒரு அஃபென்ஸ்ல இவங்க மாட்டி 2 வருஷம் இம்ப்ரிசன்மெண்ட் இவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு என்னைக்கு இம்ப்ரிசன்மெண்ட் முடிஞ்சு வெளியே வர்றாங்களோ அன்னையில இருந்து 6 மாசம் கழிச்சு தான் 6 வருஷம் கழிச்சு தான் எலெக்ஷன்ல நிக்க முடியும். சரியா? இதுதான் 8(3). 8(1), 8(2) இதை சொன்னதை தவிர வேற ஏதாவது ஒரு பிரச்சனையில அஃபென்ஸ்ல மாட்டினாங்கன்னா அது வெளியே வந்ததுல இருந்து 2 வருஷம் கழிச்சு 2 வருஷம் ஜெயிலுக்குள்ள தண்டனைன்னு போட்டாங்கன்னா வெளியே 6 வருஷம் கழிச்சு தான் ஏதாவது ஒரு எலெக்ஷன்ல நிக்க முடியும். அடுத்தது டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃபார் கரப்ட் பிராக்டிசஸ். இது செக்ஷன் 8(a)ல சொல்றாங்க. ஒருத்தர் கரப்ட் பிராக்டிசஸ் பண்றாரு, அதுல ஒரு பிரைபரி கொடுக்குறாரு, இல்ல எலெக்ஷன் டைம்ல அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு, எனக்கு தான் ஓட்டு போடணும்னு, இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னா இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பண்றது, இது ப்ராசஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, எலெக்ஷன் நடக்கும்போது எதையும் பண்ண முடியாது. எலெக்ஷன்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹைகோர்ட்ல ஒரு எலெக்ஷன் பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணணும். என்ன பிரச்சனையில் அவங்க ஈடுபட்டாங்களோ அந்த பிரச்சனையை ப்ராப்பரா எழுதி அந்த பெட்டிஷனை ஹைகோர்ட்டு கிட்ட கொடுக்கணும். ஹைகோர்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்க என்னென்னலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் பிரசிடென்ட் கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கன்சல்ட் பண்ணி அந்த ஆளை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க, ஒருவேளை இவர் கரப்ட் பிராக்டிசஸ்ல ஈடுபட்டு இருந்தால். சரியா? அதே போல எலெக்ஷன் கமிஷன் எத்தனை வருஷம் இவரை டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் அப்படின்ற முடிவெடுக்கிறது எலெக்ஷன் கமிஷன் முடிவெடுத்துப்பாங்க. சரியா? இதுதான் செக்ஷன் 8(a), கரப்ட் பிராக்டிசஸ்ன்னு சொல்றாங்க. கரப்ட் பிராக்டிசஸ்னா என்ன அப்படின்றத தெளிவா பின்னாடி பார்ப்போம் நாம, அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அடுத்ததா டிஸ்மிசல் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃபீஸ். இது செக்ஷன் 9ல சொல்றாங்க. ஒருத்தர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்யறாரு, அவரு கரப்ஷன் லஞ்சம் வாங்கிட்டாருன்னு சொல்லி அவரை வேலையை விட்டு நிறுத்துறாங்க. இல்ல அரசுக்கு எதிராக இவர் நேர்மையா நடந்துக்கல அப்படின்ற ஒரு புகார்ல மாட்டி வேலையை விட்டு அவரை நிறுத்திட்டாங்க அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துக்கு அவரால் எலெக்ஷன்ல போட்டியிட முடியாது. எந்த வேலையும் இல்லை, இருந்த வேலையும் போயிடுச்சு, அட்லீஸ்ட் எலெக்ஷன்லயாவது போட்டிடுவோம்னு நினைச்சாலும் போட்டியிட முடியாது 5 வருஷத்துக்கு.
இதுதான் செக்ஷன் 9. அடுத்து செக்ஷன் 9A என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட், ஒரு ரோடு போடுற கான்ட்ராக்டோ இல்ல கவர்மெண்ட்டுக்கு லேப்டாப் வந்து கொடுக்குற கான்ட்ராக்டோ சைக்கிள் கொடுக்குற கான்ட்ராக்ட்லயோ யாராவது ஒருத்தங்க எங்கேஜ் ஆயிருக்காங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் அவங்க எலெக்ஷன்ல நிக்க முடியாது. அப்படி நிக்கணும் அப்படின்னா அந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிட்டு தான் நிக்கணும். இது செக்ஷன் 9A. அடுத்து கவர்மெண்ட் கம்பெனிஸ். ஒருத்தர் கவர்மெண்ட் கம்பெனி, சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனியோ ஸ்டேட் கவர்மெண்ட் கம்பெனியோ, அதுல 25% கேபிட்டல் வச்சிருக்காங்க. அந்த நிறுவனத்தோட மதிப்பு 1 கோடி அப்படின்னா அதுல 25% 25 லட்சம் கவர்மெண்ட் போட்டிருந்தாங்கன்னா, நல்லா கேளுங்க, 51% கிடையாது, இது 25% அட்லீஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு ஹோல்டு இருந்தாலே அங்க இருக்கக்கூடிய மேனேஜிங் டைரக்டரோ மேனேஜரோ இல்ல செக்ரட்டரியோ எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு சொல்றதுதான் செக்ஷன் 10. சரியா? அடுத்தது, எவ்வளோ எலெக்ஷனுக்கான எக்ஸ்பென்ஸ் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ப்ராப்பரா சப்மிட் பண்ணணும். கவர்மெண்ட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. இப்போ லோக்சபா எலெக்ஷனுக்கு 70 லட்சம் செலவு பண்ணலாம், இப்போ ஸ்டேட் எலெக்ஷனுக்கு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு 28 லட்சம் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ ஹில்லி ஏரியாவுக்கு கொஞ்சம் கம்மியா அலாட் பண்ணுவாங்க. இதை தாண்டி ஒருத்தவங்க செலவு பண்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை, எவ்வளோ செலவு பண்ணன்னு ஃபில் பண்ணல அப்படின்னாலும் அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. இது செக்ஷன் 10A சொல்றாங்க. மேல் சொன்ன எல்லா விதமான டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸையும் எலெக்ஷன் கமிஷன் நினைச்சா அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. இது செக்ஷன் 11 சொல்றாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஏதோ ஒரு வகையில ஒரு ஃபைண்ட் அவுட் பண்றாங்க, இல்ல இவன் தப்பே பண்ணல அப்படின்னு. அப்படி இருந்தா அந்த டிஸ்குவாலிஃபிகேஷனை ரிமூவ் பண்ண எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் உண்டு. ஆனா எலெக்ஷன் பெட்டிஷன் கொடுத்து ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு நம்ம ஒண்ணு சொன்னோம் இல்லையா, அதுல பிரசிடென்ட் எல்லாம் தலையிட்டாரு இல்லையா, இந்த விஷயத்த மட்டும் எலெக்ஷன் கமிஷனால ரிமூவ் பண்ண முடியாது. இதை தவிர மற்ற எல்லா விஷயத்தையும் அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆனா இவர் வந்து ரிமூவ் பண்ணிடுவாரு. டிஸ்குவாலிஃபிகேஷனை 8A இருக்கிறத மட்டும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. சரியா? அதே போல இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னா, செக்ஷன் 8(1) ஒருத்தர் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாரு 6 வருஷத்துக்கு. எலெக்ஷன் கமிஷன் அந்த 6 வருஷத்தை 2 வருஷமா கூட குறைக்கலாம். நீங்க 2 வருஷத்துல நில்லுங்கப்பா அப்படின்னு கூட சொல்லலாம். இது செக்ஷன் 11. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாம் தான் டிஸ்குவாலிஃபிகேஷன் எம்எல்ஏக்கும் எம்பிக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லியிருக்கோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம். அடுத்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா படித்தோம். ஆன்டி டிஃபெக்ஷன் லாவும் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறது தான். அதன் பிறகு இந்த ஆர்பி ஆக்டை படித்தோம். இந்த ஆர்பி ஆக்டில் இருக்கிறதையும் நாம படிச்சாச்சு. சரியா? இந்த வகையில எல்லாம் தான் ஒரு எம்எல்ஏ எம்பியை டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும். உங்க ஊர் எம்எல்ஏவோ எம்பியோ தப்பு பண்றாங்க, அந்த தப்புல இதுல ஏதாவது ஒரு தப்பு அவர் பண்றாங்க அப்படின்னா கூட அவருக்கு எதிராக நீங்க கொடுக்கலாம், இவர் டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. எப்படி கொடுக்கலாம்? எலெக்ஷன் பெட்டிஷன் கொடுத்து டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கன்னு சொல்லலாம். சரியா? ஹைகோர்ட்ல தான் அது கொடுக்கணும். அவர் எலெக்ஷன் டைம்ல ஏதாவது கரப்ட் பிராக்டிசஸ் பண்ணியிருந்தா இதை கொடுக்கலாம். அது இல்லாம இவர் வேற ஏதாவது பண்றாருன்னா டைரக்டா எலெக்ஷன் கமிஷனுக்கு நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம். ஒரு சதியை வந்து இவர் குளோரிஃபை பண்றாரு, ஒரு பெண்ணை வந்து கிரியூவல்ட்டியா நடந்துக்கிறாரு, இல்ல அவங்க ஒய்ஃப் கிட்ட வரதட்சணை கேட்கிறாரு, இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது உங்க கண்ணில் தென்பட்டா நீங்க டைரக்டா போய் எலெக்ஷன் கமிஷன்ல ரிப்போர்ட் பண்ணலாம். டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க, அதோட உண்மைத்தன்மையை ஆராய்ந்து பார்த்து. எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றதுக்கு என்னென்ன டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு இவ்வளவு நேரம் பார்த்தோம். இப்ப பாக்குறது என்னன்னா, எலெக்ஷன்ல ஓட்டே போட முடியாது, அதையே டிஸ்குவாலிஃபை பண்றது. இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது என்னது, எம்எல்ஏ எலெக்ஷன்ல நான் கேண்டிடேட்டா நிக்கிறேன்னா எனக்கான டிஸ்குவாலிஃபிகேஷன். ஆனா இப்போ ஒருத்தர் ஓட்டு போட போறாரு, ஓட்டு போடுறதே கூட டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். எப்படி? செக்ஷன் 11A சொல்றாங்க. என்ன அப்படின்னா, 6 வருஷத்துக்கு அவங்களுடைய ஓட்டு போடக்கூடிய உரிமையை நிறுத்தி வைக்கலாம். அவர் வந்து ஐபிசில இப்போ பிஎன்எஸ் மாத்திட்டாங்க. ஆனா கான்செப்டை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. எலெக்ஷனுக்கு பணம் கொடுக்கிறாரு ஓட்டுக்கு, இல்ல ஆள் மாறாட்டம் பண்றாரு, இதெல்லாம் பண்றாரு அப்படின்னா இது தவறு. அவருடைய ஓட்டுரிமையை தடுத்து நிறுத்தலாம். அதுக்கடுத்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், இதுல செக்ஷன் 125 2 குழுக்களுக்கு நடுவே ஒரு பகையை மூட்டுறது, என்மிட்டி பிட்வீன் 2 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ்.
ரிலிஜியன், கேஸ்ட், லாங்குவேஜ் அடிப்படையில். செக்ஷன் 135 என்ன சொல்றாங்கன்னா, பேலட் பேப்பர், அதாவது இந்த வாக்குச்சீட்டு இருக்கு இல்லையா, இதை வந்து போலிங் ஸ்டேஷன்ல இருந்து ரிமூவ் பண்றது, வாக்குச்சாவடியில இருந்து வாக்குச்சீட்டுகளை எடுத்துட்டு போறது, வேற எங்கேயாவது பறிமுதல் பண்றதோ ஏதாவது ஒரு விதத்துல இந்த எலெக்ஷன்ல குளறுபடி பண்ணணும்னு இதை பண்றது. அடுத்தது செக்ஷன் 136 கிளாஸ் 2 சப் கிளாஸ் ஏ. இதுல என்ன சொல்றாங்கன்னா, எலெக்ஷன் டியூட்டி எலெக்ஷன் டியூட்டிக்காக வர்றாங்க, அவங்களே அஃபென்ஸ்ல ஈடுபடுறது. அவங்க அஃபென்ஸ்ல ஈடுபட்டாலும் அவங்களுக்கும் இது பொருந்தும். அடுத்த 6 வருடங்களுக்கு ஓட்டு கூட போட முடியாம போயிடும். இதுல சிலர் கரப்ட் பிராக்டிசஸ்ல ஈடுபடுறாங்கன்னா அவங்களால எலெக்ஷன்லயும் நிக்க முடியாது, 6 வருஷத்துக்கு ஓட்டும் போட முடியாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இந்த கரப்ட் பிராக்டிஸ் எலெக்ஷன் பெட்டிஷன் கொடுத்து ப்ராப்பரா கோர்ட் வந்து தீர்மானிச்சிருக்கணும். பிரசிடென்ட் எலெக்ஷன் கமிஷன் கூட கன்சல்ட் பண்ணி ஒரு ஆள் டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கணும், எது எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்றதுக்கு. மற்றபடி ஓட்டை டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு எலெக்ஷன் கமிஷனை கூட பண்ணுவாங்க. இதுதான் செக்ஷன் 11A. இதோட முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, தப்பு பண்றவங்கள ஓட்டு போட விடாம தடுக்கிறது. இதுதான். இந்த வகையில எல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் எலெக்ஷன்ல நிற்பவர்களையும் எலெக்ஷன்ல ஓட்டு போடக்கூடியவர்களையும்.